மக்களை ரொம்ப முட்டாளா நினைச்சு பேசக்கூடிய ஒரு ஆர்எஸ்எஸ்னுடைய தன்மை. இப்போ ஆர்எஸ்எஸ் பிஜேபி தான் விஜயை வந்து பர்ஃபெக்டா டைரக்ட் பண்றாங்கிறது இந்த கான்ஸ்பிரசி தியரி எழுதுறதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். கோர்ட் இன்னைக்கு கேட்டிருக்கே, விஜயினுடைய வாகனத்தில் இருந்த சிசிடிவி கேமராவை கொண்டு வந்து ப்ரொடியூஸ் பண்ணுங்க, ஆம்புலன்ஸ் எம்டி ஆம்புலன்ஸ் எப்படி உள்ள வந்துச்சுன்னு கேட்குறாங்க. கிட்டத்தட்ட 7-8 ஆம்புலன்ஸ் அந்த நிகழ்ச்சிக்கு நடுவில் உள்ள வந்தது தாவேக்காவினுடைய ஆம்புலன்ஸ். விஜயை நம்ம கட்சி கொடி ஏன்பா அதில் இருக்குன்னு கேட்குறாரு. தாவேக்காவின் நோக்கமே அடிப்படையா மக்களை வந்து ஏமாத்திடலாம், மக்களை முட்டாளாக்கணும். ஏன்னா மக்களை முட்டாளாக்கணும்னு நினைக்கிறவன் தான் மக்களை மதிக்காதவனுடைய செயல் தான் அந்த வண்டிக்கு மேல இருந்து வாட்டர் பாட்டில தூக்கி வீசு. மக்கள் 10 மணி நேரமா வெயில நிக்கிறான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் 8 மணிக்கு ஒருத்தர் சென்னையில இருந்து கிளம்புவாரா? கண் எதிரில் ஒரு தொண்டரை தூக்கி வீசும்போது விஜய் என்ன பண்ணிட்டு இருந்தார்? இங்க 8 மணி நிகழ்ச்சின்னு 8:45 சென்னையில இருந்து கிளம்பும்போது விஜய் என்ன பண்ணிட்டு? இப்போ அமித்ஷா விஜய் கிட்ட போன்ல பேசினாருங்கிற தகவல்களை சொல்றாங்க. கூட்டணிக்கு போறதுக்கு வாய்ப்புலாம் சொல்லிட்டு இருக்காங்க. அரசியல் நகர்வுகள் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? இப்போ பிஜேபி ஆதரவா இருக்குங்கிற குற்றச்சாட்டே தப்பு. பிஜேபியின் அக்டோபர் 5ஆம் தேதி முதல் உங்கள் ஜெயச்சந்திரன் இப்பொழுது மிக பிரம்மாண்டமாக கீழ்கட்டளையில் ஆச்சி அதிரசமா விடுங்க, கையில தட்டி சூடான எண்ணெயில பொரிச்சா அதிரசம் ரெடி. இப்போ தொடர்ந்து நீங்கள் இவ்வளோ விமர்சனங்கள் பண்ணி வைக்கிறீங்க. லீகலாக இந்த விவகாரம் எதை நோக்கி போயிட்டு இருக்குங்கிறதுமே டீட்டெயிலாக சொல்கிறீங்க. ஆனால் டிவிகே தரப்புலேருந்து திரும்ப விஜய் பேசும்போதும் சரி, கட்சி நிர்வாகிகள் ட்வீட் போகிறதுலையும் சரி, இதில் ஒரு பெரிய சூழ்ச்சி நடந்திருக்கு, நம்மளை வந்து ஏமாற்றிட்டாங்க, மீண்டு வருவோம் அப்படிங்கிற மாதிரியான ஆங்கிள்லேருந்து தான் கொண்டு போயிட்டு இருக்காங்க. அது எவ்வளோ தூரம் கட்சி தொண்டர்கள் கிட்ட எடுபடும் நினைக்கிறீங்க? அதாவது இது வந்து மக்களை ரொம்ப முட்டாளா நினைச்சு பேசக்கூடிய ஒரு ஆர்எஸ்எஸ்னுடைய தன்மை. இப்போ ஆர்எஸ்எஸ் பிஜேபி தான் விஜயை வந்து பர்ஃபெக்டாக டைரக்ட் பண்ணுறாங்கங்கிறதே இந்த கான்ஸ்பிரசி தியரி எழுதுறதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா பிஜேபி தான் எந்த ஒரு சிந்தனை இல்லாமல் இப்படி அவதூறை பரப்புவான். அவன் இப்போ வந்து நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸில் எலெக்ஷன் அப்போ பிஜேபி போய் பிஜேபிக்கு ஃபுல் ஃபார்ம் என்னென்னு மக்கள் கேட்டிருக்காங்க. கிறிஸ்துவ மக்கள் அவங்க கிட்ட பாரதிய ஜீசஸ் பார்ட்டின்னு சொல்லி ஓட்டு கேட்டிருக்கிறான். இதை வந்து நான் சொல்லலை, பிஜேபிக்கு தேர்தல் ஆலோசகராக இருந்த பிரசாந்த் ஜாங்கிறவர் ஹவு பிஜேபி வின்ஸ் இந்தியன் எலெக்ஷன் புக் எழுதியிருக்காரு. அதில் அவர் பிஜேபிக்கு தேர்தல் ஆலோசகராக இருந்தவர் அவர் சொல்கிறாரு, பாரதிய ஜீசஸ் பார்ட்டின்னு சொல்லி ஓட்டு கேட்ட கூட்டம் பிஜேபி கூட்டம். அந்த பிஜேபி தான் இந்த கான்ஸ்பிரசி தியரி, இந்த அவதூறெல்லாம் பரப்புறதுக்கான பிறப்பிடம். அந்த பிறப்பிடத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய விஜய் இன்னைக்கு அப்படியே ஜஸ்ட் லைக் தட் பேசிட்டு போகிறாங்க. இதில் ஒரே ஒரு எவிடன்ஸை கோர்ட்டில் காட்ட வேண்டியதானே? கோர்ட் இன்னைக்கு கேட்டிருக்கே, விஜயினுடைய வாகனத்தில் இருந்த சிசிடிவி கேமராவை கொண்டு வந்து ப்ரொடியூஸ் பண்ணுங்க, நீங்கள் இருக்கிற கான்ஸ்பிரசி தியரியெல்லாம் இருக்கான்னு பார்த்துருவோன்னு சொல்லியிருக்கிறாங்க. கரூர் மாவட்ட செயலாளர் அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்கள் சட்டமன்ற உறுப்பினர் வீடியோ போட்டு காமிச்சிட்டாரு அங்கே என்னென்னலாம் நடந்திருக்குன்னு. ஊடகத்தில் இருக்கிறவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க, வீடியோ எல்லாமே என்னென்ன மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் வந்துச்சோ அதை போட்டு நீங்கள் கேட்ட எல்லா கான்ஸ்பிரசி தியரிக்கும் அவர் மிக தெளிவாக பதில் சொல்லியிருக்கிறாரு. நீங்கள் வந்து கேட்குறீங்க ஏன் அங்கே ஒரு சலசலப்பு, ஏன் ஆம்புலன்ஸ் உள்ளே வந்துச்சுன்னு கேட்குறாங்க. அவங்களோட முதல் குற்றச்சாட்டு என்ன? தாவேக்காவோடது ஆம்புலன்ஸ் எம்டி ஆம்புலன்ஸ் எப்படி உள்ளே வந்துச்சுன்னு கேட்குறாங்க. நாமக்கல்லிருந்து வரும்போதே 2 ஆம்புலன்ஸை கூட்டிகிட்டு வந்திருக்கிறாங்க. மாவட்ட துணை செயலாளராக இருக்கக்கூடிய கரூர் மாவட்டத்தில் இருக்க தாவேக்காவை சார்ந்தவரே ஒரு 6 ஆம்புலன்ஸை கரூர்லேயே புக் பண்ணி அதை உள்ளே விட்டுருக்கிறாரு. கிட்டத்தட்ட 7-8 ஆம்புலன்ஸ் அந்த நிகழ்ச்சிக்கு நடுவில் உள்ளே வந்தது தாவேக்காவினுடைய ஆம்புலன்ஸ். விஜயை நம்ம கட்சி கொடி ஏன்பா அதில் இருக்குன்னு கேட்குறாரு. அப்போ எம்டி ஆம்புலன்ஸ் உள்ளே வந்தால் தான் காரணம்னா முதல்ல ஆம்புலன்ஸை உள்ளே விட்டதே அவங்க தானேன்னு அண்ணன் செந்தில் பாலாஜி கேள்வி கேட்டிருக்காரு. ஏன் இன்னைக்கு வரைக்கும் பதில் வரல? நீங்கள் எழுதின எல்லா கான்ஸ்பிரசி தியரிக்கும் திமுகவினுடைய மாவட்ட செயலாளர் சட்டமன்ற உறுப்பினரில் உட்கார்ந்து அரசு நிர்வாகம்னு எடுத்துக்கிட்டா ஐஏஎஸ் ஆஃபீஸர் உட்காந்து பதில் சொல்லிட்டு இருக்கிறான். நீ கான்ஸ்பிரசி தியரி மட்டும் எழுதிட்டு போனா மக்கள்லாம் என்ன முட்டாளா நீ சொல்றதெல்லாம் கேட்டுட்டு இருக்கிறதுக்கு? இதனுடைய காரணமே நம்ம மக்களை முட்டாளாக்கணும்னு நினைக்கிறது தான். தாவேக்காவின் நோக்கமே அடிப்படையாக மக்களை வந்து ஏமாத்திடலாம், மக்களை முட்டாளாக்கணும். ஏன்னா மக்களை முட்டாளாக்கணும்னு நினைக்கிறவன் தான் மக்களை மதிக்காதவனுடைய செயல் தான் அந்த வண்டிக்கு மேல இருந்து வாட்டர் பாட்டில தூக்கி வீசுறது. வாட்டர் பாட்டில வண்டிக்கு மேல இருந்து யாருங்க வீசுவா? நீங்க வீசுவீங்களா? கீழே ஒருத்தர் உங்கள்ட்ட தண்ணி கேட்கறாங்க, நீங்க எப்படி தண்ணி குடிப்பீங்க? பொதுவாக ஒரு ஃபங்க்ஷனுக்கு போறீங்க, எப்படி தண்ணி குடிப்பீங்க? இப்படி எடுத்து இப்படி கையில கொடுப்பீங்க, இல்லைன்னா கீழே இருக்க ஒருத்தன் கொடுக்க சொல்லுவீங்க. ஒருத்தன் தூக்கி வீசினா அந்த தண்ணி பாட்டில நீங்க வாங்குவீங்களா? நம்ம எமர்ஜென்சியில் இருக்கும்போது வாங்குறோம். அப்போ மக்களினுடைய ஒரு அவங்களுக்கு ஒரு எமர்ஜென்சியில் இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்கள மக்களாகவே மதிக்காமல் வாட்டர் பாட்டிலை மேலேருந்து தூக்கி வீசுகிறான்னா இவங்கெல்லாம் யார்? இவங்களுக்கு மக்கள் மீதான பார்வை என்ன? மக்கள் நான் 10 மணி நேரமாக வெயிலில் நிற்கிறான்னு தெரிஞ்சதுக்கப்புறம் 8 மணிக்கு ஒருத்தர் சென்னையிலேருந்து கிளம்புவாரா? நீங்கள் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறீங்க, ஃபங்க்ஷன் 10 மணி, எத்தனை மணிக்கு கிளம்புவீங்க? 1 மணி நேரம் முன்னாடி 2 மணி 8 மணி நேரம் முன்னாடி
8 மணி நேரத்துக்கு அப்புறம் கிளம்புவீங்களா? ஒரு 10 மணி ஃபங்க்ஷனுக்கு நைட் 8 மணிக்கு கிளம்புவீங்களா? அப்படி தானே அவர் பண்ணுறாரு. அப்போது மக்கள் வந்து களத்தில் நிற்கிறான், மக்கள் வந்து உங்களை பார்க்க வந்திருக்கிறான்னா அவனை மதிச்சா, மக்களை மதிச்சா நீங்கள் என்ன பண்ணணும்? 8 மணி ஃபங்க்ஷன்னா நீங்கள் 7 மணிக்கு வந்திருக்கணும், நாமக்கலுக்கு 6:30 மணிக்கு வந்து உட்கார்ந்துருக்கணும். அதே மாதிரி மக்களை நீங்கள் மதிக்கிறதா இருந்துச்சுன்னா வாட்டர் பாட்டிலை தூக்கி வீசக்கூடாது, முன்னாடியே ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கணும். நீங்கள் உங்கள் மக்களை விடுங்க, உங்கள் தொண்டர்களை மதிக்கிறாராங்க. அந்த ரேம்ப் வாக்கில் வந்தவனை தூக்கி வீசினதை நம்ம பார்த்தோமா இல்லையா? அவன் யாரு? அதில் ரேம்ப் வாக்கில் இவருக்கு ஆப்போசிட்டில் நடந்து வந்தவன் யாரு? உங்கள் தொண்டன்னு தானே சொல்லிட்டு வரான், உங்கள் ரசிகன் தானே சொல்லிட்டு வரான். நீங்கள் சொல்லக்கூடிய கான்ஸ்பிரசி தியரியெல்லாம் உட்காந்து எழுத போகிறவனே அவன் தானே. அவனை தூக்கி அப்படி ஜஸ்ட் லைக் தட் வீஸ். விஜய், இது நான் சொன்ன எதுவுமே விஜய்க்கு 2ஆம் கட்ட தலைவர்கள் செஞ்சதில்லை. புசி ஆனந்தோ, நிர்மல்குமாரோ, ஆதவர்ஜுனாவோ செய்யலை. இதெல்லாம் விஜயே செஞ்சது தானே. கண் எதிரில் ஒரு தொண்டரை தூக்கி வீசும்போது விஜய் என்ன பண்ணிட்டு இருந்தார்? கண் எதிரில் வாட்டர் பாட்டில் தூக்கி வீசும்போது விஜய் என்ன பண்ணிட்டு இருந்தார்? 8:45 இங்கே நிகழ்ச்சின்னு வச்சுக்கிட்டு, இங்கே 8 மணி நிகழ்ச்சின்னு 8:45 சேனல்லேருந்து கிளம்பும்போது விஜய் என்ன பண்ணிட்டு இருந்தார்? இது எல்லாமே அவரே செய்கிறாருங்கும் போது தான் இவங்க மக்களை எப்படி மதிக்கிறாங்கன்றதை நம்ம பார்க்கணும். மக்களை மதிக்காதவன் தான் கான்ஸ்பிரசி தியரி எழுதுவான், மக்களை மதிக்காதவன் தான் அவதூறு செய்வான். கான்ஸ்பெரிசி தியரிஸ் தாண்டி விஜய் அவர்களுக்கு ஆதரவாக பாஜக இந்த விஷயத்தில் நிற்கிறத நம்ம பார்க்குறோம். அவங்களும் ஒரு ஆணையம் அமைச்சிருக்காங்க, அவங்க அந்த அந்த விஷயங்களையும் மூவ் பண்ணிட்டு இருக்கிறத பார்க்குறோம். இப்போ அமித்ஷா விஜய் கிட்ட ஃபோனில் பேசினாருங்கிற தகவல்களை சொல்கிறாங்க, கூட்டணிக்கு போகிறதுக்கு வாய்ப்புலாம் சொல்லிட்டு இருக்காங்க. அரசியல் நகர்வுகள் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க இதை தொடர்ந்து? இப்போ பிஜேபி ஆதரவாக இருக்குங்கிற குற்றச்சாட்டே தப்பு. பிஜேபியின் குழந்தை தான் தாவேகா. பிஜேபி தமிழ்நாட்டில் அழகாக ஒரு குழந்தையை பெற்றெடுத்திருக்கு, அந்த குழந்தைக்கு பெயர் தாவேகா. ஏன்னா நீங்கள் பாருங்கள், விஜய்க்கு பர்ஃபெக்டாக இந்த ஸ்கிரிப்டை போட்டு கொடுத்ததே பாஜக தான். நீங்கள் விஜய் கூட இருக்கக்கூடிய நிர்மல்குமாரோடைய பேக்ரவுண்ட் என்னது? அவர் முன்னாடி எங்கே இருந்தார்? பாஜக ஆர்எஸ்எஸ்ல இருந்தார். பாஜக என்பது அரசியல் கட்சி, ஆர்எஸ்எஸ்ங்கிறது தான் சித்தாந்த தலைமை. ஆர்எஸ்எஸ்னுடைய சித்தாந்தத்தை எதிர்க்கிற ஒரே ஸ்டேட்டு தமிழ்நாடு. அப்போ ஆர்எஸ்எஸ்ல இருந்தவர் யாரு? நிர்மல்குமார். நிர்மல்குமாரை கொண்டு வந்து தான் நீங்கள் கட்சிக்கு இணை பொதுச் செயலாளராக வைக்கிறீங்க. அருண்ராஜ் யாரு? அருண்ராஜ் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? ஐஆர்எஸ் ஆஃபீஸர் அப்படின்னு சொல்கிறீங்க. இந்தியாவில் ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஆர்எஸ் ஆஃபீஸர்ஸ் தங்களுடைய ரெசிக்னேஷன் லெட்டரை கொடுத்துட்டு 3 வருஷம் 4 வருஷத்துலேருந்து 8 வருஷம் வரைக்கும் ரெசிக்னேஷன் லெட்டர் அக்செப்ட் ஆகாத இருக்கக்கூடிய தனி பட்டியலே இருக்குது. ஆனால் அருண்ராஜ் வந்து ஒன்றிய பாஜக ஆட்சி செய்யக்கூடிய இடத்துல ஐஆர்எஸ் ஆஃபீஸராக இருக்கிற அருண்ராஜ் ரெசிக்னேஷன் லெட்டர் கொடுக்குறாரு, உடனே அக்செப்டன்ஸ் ஆகுது, அடுத்த நாள் பாஜகவில் சேர்றாரு. இவர் இதுக்கும் இடியில் ஒர்க் பண்ணவர். இடி எப்படிப்பட்ட அமைப்பு? பாஜக இடியை எப்படி கையாளும்? அப்போ அருண்ராஜ் யாரு? அருண்ராஜனுடைய பேக்ரவுண்ட் என்ன? பாஜக ஆட்சி செய்கிற ஒன்றியத்தில் அருண்ராஜ் ரெசிக்னேஷன் லெட்டர் கொடுக்குறாரு, அடுத்த நாள் ரெசிக்னேஷன் லெட்டர் அக்செப்ட் ஆகுது, அருண்ராஜ் வந்து தாவேக்கால சேர்றார். அதே போல் இன்னைக்கு நீங்கள் ஆதவ அர்ஜுனாக்கு நீங்கள் பாருங்கள் யாரெல்லாம் கொடுத்துருக்குறாங்க. மத்திய உள்துறை அமைச்சகத்திலிருந்து பாதுகாப்புக்கான அந்த அதிகாரிகள்லாம், அந்த ஸ்பெஷல் கமாண்டோ ஃபோர்ஸ் எஸ்பிஜிலாம் போகிறாங்களே, அவரோட எஸ்பிஜி உங்களுக்கு இருக்கா? தமிழ்நாட்டில் இத்தனை வருஷம் அரசியல் பண்ணுற யாருக்காவது இருக்கா? எப்படிங்க ஆதவ அர்ஜுனாக்கு மட்டும் எஸ்பிஜி வருது? எஸ்பிஜி யாரால் நியமிக்க முடியும்? அப்போது இவ்வளவு நாள் அவங்க மறைமுகமாக பேக்ரவுண்டில் இருந்து இயக்கிட்டு இருந்தாங்க. இந்த சம்பவத்தில் ஐயோ நம்ம குழந்தைக்கு பாதிப்பு வந்துருச்சுன்னு மொத்த கூட்டமும் இப்போ முன்னாடி வந்து நின்று அர்ஜுன் சம்பத்து தமிழ்நாட்டில் ஒருத்தர் ஆதரித்து பேசுகிறாருன்னா, இவர் நம்ம ஹெச் ராஜா ஒருத்தர் ஆதரித்து பேசுகிறாருன்னா அவங்க எப்படிப்பட்டவங்களா இருப்பாங்க? ஹெச் ராஜா இன்னைக்கு யார் ஆதரிக்கிறாரு? வலதுசாரின்ற பேரில் ஊடகத்தில் உட்காந்து பேசக்கூடிய அனைவரும் இன்னைக்கு விஜயின் ஆதரவாளர்களாக மாறி போய் உட்காந்துருக்கிறாங்கன்னா, விஜய் ஆர்எஸ்எஸ்ஸின் குழந்தை, பாஜகவின் குழந்தை. அவங்களாம் திமுக எதிர்ப்புங்கிற புள்ளியில் தானே சரி நேராங்க. இப்போ திமுகவை யாரெல்லாம் எதிர்க்கிறாங்களோ அவங்கள ஆதரிப்பாங்க அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்ல தானே பார்க்கணும் நம்ம. இப்போ சீமானுமே திமுக எதிர்ப்பாரு. நீங்க பாருங்க, திமுகவை மட்டும் ஏன் இவங்க எதிர்க்கிறாங்க? விஜய் வந்து இவங்களை என்னென்னு சொன்னார் இவ்வளவு நாளா? பாசிஸ்டுகளே நாங்கள் எதிர்க்கிறோம் சொன்னோம். கொள்கை எதிரின்னு சொல்லி கொள்கை எதிரின்னு சொன்னார். அப்போ எப்படி உங்க விஜய் ஆதரிக்க முடியும்? திமுக நாங்கள் கொள்கை எதிரின்னு சொல்றோம், அப்போ எங்களை எதிர்க்கிறான். ஆர்எஸ்எஸ் எங்கள் கொள்கை எதிரின்னு சொல்றோம். ஆர்எஸ்எஸ்னுடைய கோர் ஐடியாலஜியாக இருக்கிற எல்லா விஷயத்தையும் திமுக எங்கள் இளைஞரணி செயலாளர் உதயநிதி ஸ்டாலின் நீ சிஏஏ சட்டத்தை கொண்டு வருவியா, நான் அதை கிழிச்சு போடுவேன்னு பேசுகிறாரு. அதே மாதிரி இன்னைக்கு வந்து ஆர்எஸ்எஸ் ஒரு கோர் அஜெண்டாவோட ஒரு மதவாதத்தை, சாதியவாதத்தை, இனவாதத்தை திணிக்கணும்னு ஒரு சட்டம் கொண்டு வருதுன்னா இது செக்குலாருக்கு எதிராக இருக்குன்னு திமுக பிஜேபியை தாண்டி கொள்கை எதிராக இருக்கிற ஆர்எஸ்எஸோட மோதுது. ஆர்எஸ்எஸ் திமுகவை எதுக்குது? நீங்கள் கேட்ட அதே கேள்விக்கு வருவோம்.
திமுக எதிர்ப்பு தான் இவங்க நோக்கம்னா ஏன் திமுக எதிர்க்குன்னா திமுக அவங்க கொள்கையை எதிர்க்குது. அப்போ விஜய் எதிர்க்கிறது இவங்க நோக்கம் இல்லையா? அப்போ விஜய் இவங்க கொள்கை எதிர்க்கலையா? விஜய் இவங்க கொள்கை எதிர்க்கலனா தானே விஜய் ஆதரிக்க முடியும். அப்போ விஜயை பாஜக ஆதரிப்பதன் காரணம் விஜய் பாஜகவின் கொள்கைகளை எந்த இடத்திலும் எதிர்க்கல. விஜய் பாஜகவினுடைய கொள்கைக்கு மாற்றான ஒரு கருத்தியலை இங்கே கொண்டு வரல. மாறாக பாஜகவினுடைய அவதூறுகளையும் கான்ஸ்பிரசிகளையும் தான் இங்கே கையில் எடுத்துகிட்டு வந்திருக்கிறாருங்கிறது பாஜகவினர் ஏன் விஜயை எதிர்க்கல, ஏன் திமுகவை எதிர்க்கிறாங்கிற இடத்துல இருந்து தெரியுது. என்னைக்காவது ஹெச் ராஜா திமுக ஆதரிச்சு பேசியிருக்காராங்க? இது நாள் வரைக்கும் ஏதாவது ஒரு விஷயத்துல ஹெச் ராஜா திமுக ஆதரிச்சு பேசியிருக்காரா? ஆனால் ஹெச் ராஜாவால் விஜயை ஆதரித்து பேச முடியுதுன்னா என்ன காரணம்? அப்போ ஹெச் ராஜா, குருமூர்த்தி இந்த வகையராக்களினுடைய செல்ல பிள்ளையாக இன்றைக்கு விஜய் இருக்கிறார். பொறுத்திருந்து பார்ப்போம் அரசியல் நகர்வுகள் எதை நோக்கி போகுது அப்படிங்கிறத. நிறைய கருத்துக்களை பகிர்ந்துட்டு நேரத்துக்கு நன்றி. அக்டோபர் 5ஆம் தேதி முதல் உங்கள் ஜெயச்சந்திரன் இப்பொழுது மிக பிரம்மாண்டமாக கீழ்கட்டளையில். ஆச்சி அதிரசமா விடுங்க, கையில தட்டி சூடான எண்ணெயில பொரிச்சா அதிரசம் ரெடி.